ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் ஸ்பைஸியாக ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் சாப்பிட்லாம். 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், 2 பட்டை, 4 லவங்கம், இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை ஒரு வாணலியை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி அது சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுக்கணும். நல்ல வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். முதல்ல தனியாக போட்டு வறுத்துடலாம். அதுக்கப்புறம் சீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம். சோம்பும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டை சாமான்லாம் போட்டு நல்லா வறுத்துடலாம். நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம் தனியாக. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நல்ல வாசம் வருது. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த கடாயை மறுபடியும் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், நல்லெண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனதை போட்டு வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் வதக்கணும். இதுதான் நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும், கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும். அதில் 2 ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஸ்பைசி சிக்கன், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது 3/4 கிலோ சிக்கனுக்கான அளவு இது. இப்போது ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கட்டும். பச்சை வாடை போயிடணும். இது கூட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் போட்டு நல்லா வதக்கலாம். 1 டீஸ்பூன் போதும் மிளகாத்தூள். ஏன்னா ஏற்கனவே மிளகு எல்லாம் சேர்த்துருக்கோம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா கிளறுவோம். இதில் இந்த சிக்கன்லாம் போட்டு 3/4 கிலோ சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடணும். இதில் இஞ்சி பூண்டு காரமும் இருக்குது, மிளகு காரமும் இருக்குது, மிளகாத்தூள் காரமும் இருக்குது. அதனால ரொம்பவே ஸ்பைசியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விடுவோம். கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறி விடலாம். அப்படி கொஞ்சம் வதங்கட்டும், லோ ஃப்ளேம்லேயே வதங்கட்டும். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி, நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 மினிட்ஸ் அதை அப்படி மூடி வச்சிடலாம். அது வேகட்டும். ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சா போதும். கொஞ்சம் நேரம் வச்சுட்டு மறுபடியும் சிம்மில் வச்சிடலாம். நடுவில் 2-3 தடவை திறந்து பார்த்துக்கலாம், கிளறி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. மறுபடியும் மூடி வச்சிடலாம்.
அது 15 மினிட்ஸ் ஆனதும் திறந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா தூளெல்லாம் போட்டுடலாம். எல்லாத்தையும் பரவலாக போட்டு நல்லா கிளறி விடலாம். ஏற்கனவே தண்ணி ஆட் பண்ணதுனால இனிமேல் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இது நல்லா கிண்டி விட்டு இதை லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சிடலாம். சரியாக இருக்கும். நல்லா பதமாக வெந்துடும். மூடி வச்சிடலாம். சிம்லேயே இருக்கட்டும். அந்த மசாலாவில் நல்லா சேர்ந்து நல்ல வாசமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போவே கமகமன் வாசனை வருது. இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்களேன், எவ்வளோ அழகாக வாசமாக இருக்குது. கமகமன் வாசனை. இப்போ நம்ம ஸ்பைசி சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். இது எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர். பை பாய்.